என்னாச்சுப்பா ரகுநாத்? GRK Hospitals. Dark truth in the name of scholarship. ஐயா, எனக்கு இங்கிலீஷ் தான் புரியாதுங்களா? நீங்க அதை தமிழ்ல சொல்லுங்க எனக்கு. சிவான அப்படி என்ன பெரிய காரியம் பண்ணிருக்காரு? யார் உயிராவது காப்பாத்திருக்காரா? அந்த பெரிய காரியத்தை செஞ்சது மந்த்ரா. அவங்க மட்டும் மந்திரம் பண்ணாங்கன்னா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற குடும்பம் நாசமா போயிரும். சுந்தரி, நீ போ, கிச்சனுக்கு போய் உன் வேலையை பாரு. ஸ்காலர்ஷிப் ஸ்கேமா? நீங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன எழுதியிருக்குன்னு ஏதாவது சொல்லுங்க. இல்லம்மா, ஸ்காலர்ஷிப்பின் கசப்பான உண்மை. இது சமூக சேவையா அல்லது தனக்கான சேவையா? ஸ்காலர்ஷிப் என்ற பெயரில் டாக்டர் சிவா கணேஷ்ராம் ஒரு பெண்ணை ரெக்கமெண்ட் செய்துள்ளார். அதோடு அவளுக்கும் அவருக்கும் அஃபேர் இருக்கிறது. இது அவருடைய பொசிஷனை தவறாக பயன்படுத்துவது இல்லை என்றால் வேறென்ன? சிபாரிசு இன்டர்வியூவை கிளியர் செய்த பின்பு இருவரும் தெருவில் மழையில் நனைந்தவாறே அநாகரிகமாகவும் ஆபாசமாகவும் நடந்து கொள்வதை கண்டிருக்கிறார்கள். இத பாருங்கம்மா, இத பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. இன்னுமா சிவாவை அப்பா மாதிரி பாக்குறீங்க? அவருடைய நேர்மை, அவருடைய உண்மை, அவருடைய கொள்கை. அப்பா அவருடைய கொள்கையால நம்ம குடும்பத்துக்கு இந்த ஊர்ல ஒரு பேர் வர மாதிரி செஞ்சாரு. ஆனா இவன் அதை ஒரு நொடியில அழிச்சிட்டான். இந்த பையன் மந்திரா கிட்ட ஏன் கோவப்பட்டான்னு இப்பதான் புரியுது. ஏன் அந்த பொண்ணை பாராட்டினான்னு இப்பதான் புரியுது. சார் தான் காதலன் ஆயிட்டாரு. அந்த பொண்ணு கூட இவன் சுத்திக்கிட்டு இருக்கான். ஐயா சிவபெருமானே, நீங்க எனக்கு அவ்வளவு அறிகுறி காட்டுனீங்க. அந்த பொண்ணு என் புள்ள சிவாவுக்கு பொருத்தமானவனு காமிச்சிங்க. அப்படி இருந்தோம் ஏன் 2 பேரையும் இவ்ளோ சோதிக்கிறீங்க? எதுக்கு? மாமா, மெயின் ட்ரஸ்டி சார், இப்படித்தான் நீங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்கறீங்களா? என்னாச்சு சிவா, ஒரு வழியா மாட்டிக்கிட்டியா? இப்பதான் எல்லாம் புரியுது. இத்தனை வருஷத்துல இவன் என்னைக்கும் யார் பேரையும் ரெக்கமெண்ட் பண்ணதில்ல. நேத்து முதல் முறை ரெக்கமெண்ட் பண்ணான். இத்தனை வருஷத்துல நான் இவனை என்னைக்கும் கோபமா பார்த்ததில்ல. ஆனா நேத்து இவனால வீட்டுல மகாபாரதமே நடந்தது. இத்தனை வருஷம் இவன் என்ன நேருக்கு நேர் பார்த்து பேசுற தைரியமே வந்ததில்ல. ஆனா நேத்து இவன் என் முன்னாடி நெஞ்ச நிமித்திக்கிட்டு நின்னான். அதுவும் இந்த பொண்ணால. ஒண்ணு தெரியுமாமா, நீங்க இவனுக்காக ஒரு பொண்ணை பாத்தீங்கல்ல, அந்த பொண்ணுகிட்ட இவன் உண்மையை சொன்னதுக்கான காரணமும் அந்த உறவு முறியணுங்கிறதுக்காக தான். ஏன்னா இவன் தான் வேற ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கானே, அதுவும் இந்த பொண்ணு கூட. அந்த மாதிரி எதுவும் இல்ல.
எனக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. என்னங்க என்ன? சந்திராயன் பூமியில இருந்து நிலாவுக்கே போய் சேர்ந்துருச்சு. ஆனா நீங்க மட்டும் இன்னும் இங்கே உட்கார்ந்திருக்கீங்க. இன்னைக்கு என்ன பிரேக்கிங் நியூஸ்னு நானே சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஒரு வீட்ல பூஜை பண்ணணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? அந்த பூஜையை நீங்க தான் செய்யணும். ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் இன்னொரு விஷயம், அவரு தட்சணை எவ்வளவுன்னு கேட்பாரு. நீங்க வழக்கமா 221 ரூபா தான் கேப்பீங்க. நான் அதைத்தானே எப்பவும் வாங்கிட்டு இருக்கேன். அட கடவுளே, சின்ன பச்சை மிளகாயும் தக்காளி விலை கூட வான அளவுக்கு விலை ஏறிடுச்சு. நீங்க எப்ப உங்க தட்சணையை அதிகமாக்க போறீங்க? இங்க பாருங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கண்டிப்பா சம்மதிக்க தான் போறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, மாப்பிள்ளை ரெடியா இருந்து நம்ம பாட்டுக்கு இங்க உட்காந்து பணத்தை தேய்ச்சிட்டு இருக்க கூடாது. புரிஞ்சுதா? அதனாலதான் சரி சரி, சொல்றேங்க. மத்த சமாச்சாரம் எல்லாம் பிரேக்குக்கு அப்புறமா. அட, அதெல்லாம் அப்புறம் அப்புறம். நில்லுங்க, நான் சொல்றதை நான் இப்போ கேளுங்க. கிளம்புறேன். மனோரமா, மனோரமா, இவர் மட்டும் நம்ம பேச்ச கேட்டிருந்தாருனா இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஐயோ, இன்றைய ராசி பலன், என் தங்க பிள்ளையோட ராசி பலன் என்னன்னு பார்க்கலாம். என்னது, அவளுக்கு நேரம் சரியில்லையா? கல்யாண யோகம் இப்போதைக்கு இல்லையா? அடடா, மொத்தமா குடிமுழுகி போச்சே. கடவுளே, நான் எப்பவும் என்ன சொல்லுவேன், கடவுள் எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும், அதை என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு. ஆனா நீங்க எப்பவும் எனக்கு மட்டும் சீட்டிங் பண்றீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நானும் குருக்கள் பொண்டாட்டி தான். இந்த கிரகங்களை எங்கெங்க வைக்கணும்னு எனக்கும் நல்லாவே தெரியும். ஆலமரத்தோட இலையில ராம ராம ராமான்னு எழுதி நான் ஆஞ்சநேயர் கழுத்துல மாலையா போட்டுருவேன். அவ்வளவுதான், செவ்வாய் கிரகம் அமைதியாயிடும். ஏ சின்ன பிள்ளை சக்தி, இருங்க நான் வந்துடுறேன். ஆமா மாமா, அப்படி எதுவும் இல்ல. நீ வாய மூடு. நீயும் அவனுக்கு வக்காலத்து வாங்குவதான். அவன் எடுபடியாச்சு. மாமா, இதுல சிவாவோட தப்பு எதுவும் இல்ல. அம்மா சொல்ற மாதிரி நம்ம சிவா அப்படியே அந்த சிவபெருமான் மாதிரி தான். ரொம்ப அப்பாவி. ஆனா இந்த உலகம் அப்படி கிடையாது சிவா. எப்படி சிவா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றானோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆனா அந்த பொண்ணு இருக்காளே, அவ பயங்கர புத்திசாலியா இருக்கா. சிவா அவளுக்கு கைய கொடுத்ததும் உடனே அவ இததான் வாய்ப்புன்னு நினைச்சு அவனை கட்டி பிடிச்சிருப்பா. இல்ல ஆனா இவளை பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்காளே. அம்மா, இது கலியுகம். இந்த காலத்துல எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அதோட ஒண்ணு தெரியுமா, நான் கூட இந்த பொண்ணை முறை சந்திச்சப்போ இவ ரொம்ப அன்பானவ, ஸ்வீட்டானவன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் இவளை பத்தி தெரிஞ்சது. நந்து தான் சொன்னான். உங்ககிட்ட அதையெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு இத சொல்லவே ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த பொண்ணு மாமா, அந்த பொண்ணு சிவாவோட ரூம்குள்ளேயே நுழைஞ்சிருக்கா. என்ன? வாட்? சிவாவோட ரூமுக்குள்ளயா? ரூம்னா பெட்ரூமா? ஆமா, அதுவும் தூண் மேல ஏறி. அட கடவுளே, நல்ல வேலை இதெல்லாம் பிரஸோட கண்ணுல படல. இல்லனா எந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் எழுதிருப்பாங்களோ தெரியலப்பா.
பெட்ரூம்ல மணி அடிச்சு மெடிக்கல் காலேஜ்ல என்ட்ரி கிடைச்சதா? பெட்ரூம்குள்ளேயே வந்ததுனால டாக்டர் சிபாரிசு பண்ணிருக்காரு. அடச்சச்சச்சச்ச. எப்பவுமே இப்படிதான் நடக்கும். நான் பாத்திருக்கேன். தகுதி சின்னதா இருக்கும், ஆனா கனவு பெருசா இருக்கும். அவங்க கனவை நனவாக்கிக்க இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் என்ன வேணா பண்ணுவாங்க. இருக்கிறது நடு ரோடா இருக்கும், ஆனா அரண்மனைக்கு கனவு காணுவாங்க. அதோட நம்ம சிவாவோ ஒரு ராஜகுமார இல்லையாக்கா? அதான் வழிஞ்சுகிட்டு வந்திருப்பா. இவனை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி சாதகமா பயன்படுத்திக்கலான்னு அவ யோசிச்சிருப்பா. ஐயோ மந்திரா, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நம்ம சிவாவுக்கு எங்க இருந்து புரிய போகுது? பாவம், இவன் எல்லாரையும் அவங்க முகத்தை பார்த்து சுலபமா நம்பிடுவான். இவன் எதிரில் இருக்கிறவன் ஏடா கூடமா எதையாவது யோசிச்சுட்டு இருக்காங்கிற விஷயம் கூட இவனுக்கு புரியாது. அவ்வளவு அப்பாவி. மாமா ப்ளீஸ், நீங்க சிவாவை குறை சொல்லாதீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்த பொண்ணு அவனோட பெட்ரூம்... எனக்கு இத சொல்லவே வெக்கமா இருக்கு. ரூம், எந்த பொண்ணால அவனோட ரூம் வரைக்கும் வர முடியுதோ அவளுக்கு இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? கரெக்டா சொன்னீங்க. இங்க பாருங்க, அவ எவ்வளவு இறுக்கமா சிவாவை புடிச்சிட்டு இருக்காளோ அந்த அளவுக்கு வேலைக்காகாத இவளோட கேரக்டர். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பொண்ணு. பாவம் சிவா. எங்க போற? சக்தியை பார்க்க. சக்திக்கு இப்ப நான் ரொம்ப தேவை. அக்கா, நான் ஹாஸ்பிட்டல் போறேன், சீக்கிரமா வந்துருவேன். கடவுளே, நான் டாக்டர் சிவா கிட்ட சாரி சொல்ல போறேன். அதுக்கு எனக்கு சக்தி தாங்க. என்ன இததான் பண்ணிட்டு வந்திருக்கியா? இப்படிதான் உனக்கு அட்மிஷன் கிடைச்சதா? உதவித்தொகை என்னும் பெயரில் டாக்டர் சிவாவின் அசிங்கமான தொழில், ஸ்காலர்ஷிப்பின் கசப்பான உண்மை. என்னாச்சு மம்மி? வர்ற ஆத்திரத்து ஒண்ணு. மம்மி என்ன பண்றீங்க? வாய்விடு, ஒரு வார்த்தை பேசாத. மம்மி ஏன் அவளை அடிக்கிறீங்க? நீ என்னோட பேரை இந்த ஊர்ல கேவலப்படுத்திட்ட. நீ
இது பாரம்பரியமான குடும்பம்டி. பணத்துக்கு எப்பவுமே இந்த வீட்ல பஞ்சம் தான். உங்க அப்பாவுக்கு எப்பவுமே சில்லற பணம் தான், அதுதான் வருமானமே. ஆனா அவர் என்னதான் கொஞ்சமா பணம் கொண்டு வந்தாலும் எங்களுக்கு நிறைய மரியாதை கிடைச்சிருக்கு. எங்களுக்கு நிறைய மரியாதை கிடைச்சிருக்கு சக்தி. ஆனா இன்னைக்கு அத கூட நீ எங்க கிட்ட இருந்து பறிச்சிட்டியடி. சக்தி, உன் சித்தியால பணம் இல்லாம வாழ முடியும், ஆனா மானம் இல்லாம வாழ முடியாது. நான் இப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்ததே கிடையாது, என்னால இருக்க முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த மனோரமாவை பார்த்து எந்த பொம்பளைங்க வாய் அடைச்சு போய் நிப்பாங்களோ அந்த பொம்பளைங்க இன்னைக்கு என்ன அவமானப்படுத்திட்டாங்க, என்ன சேத்துல பிடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? இந்த நியூஸ படிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் நம்மள காரி துப்பிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த நெருப்புல நீ எண்ணெய் ஊத்த போறியா? சக்தியோட பேரு கெடாம பாதுகாக்கிறதுக்காக. இனிமே கெடுறதுக்கு என்ன இருக்கு? கவனமா பாருங்க, எல்லாரும் பாருங்க. இந்த போட்டோல 2 பேர் இருக்கும், சக்தி அப்புறம் நான். என் தரப்புல இருந்து நீங்களே பேசிட்டீங்க, என் கேஸையும் வாதாடினீங்க, என் தரப்புல முடிவையும் சொல்லிட்டீங்க. நான் அப்பாவி, எனக்கு எதுவும் தெரியாது நீங்க, எனக்கு எதுவும் புரியாது நீங்க, என்ன சிக்க வைக்கிறாங்க நீங்க. பாட்டிமா, இவன் நீங்க கூட இப்படிலாம் பேசுனீங்க. அதோட சக்தி கேரக்டர்லெஸ், மிடில் கிளாஸ். பெரிய கனவு, சின்ன தகுதி, இன்னும் என்னலாமோ. ஏன் அவ பொண்ணுங்கிறதுனாலயா? ஏன் இப்படிலாம் நடக்குது? எப்ப எந்த பிரச்சனைனாலும் ஈஸியா பசங்களை மட்டும் மன்னிச்சிடறாங்க, அவங்க நிம்மதியா அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க. என்னமோ உண்மையா நேர்மையா இருக்கிற மாதிரி சுத்தமான வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனா பொண்ணுங்க மேல எல்லா தப்பையும் வாரி இறக்கிறீங்க. நோ, திஸ் இஸ் நாட் ஃபேர், திஸ் இஸ் நாட் ஃபேர். பொண்ணுங்கெல்லாம் பலவீனமானவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா மான மரியாதைங்கிற இவ்வளவு பெரிய பாரத்தை எதுக்காக அவங்க மேல சுமத்துறீங்க? ஏன் அப்படி நடக்குது? ஏதோ ஒரு சின்ன கனவை கண்டதுனால எல்லாரும் அவளை ஏளனமா நினைக்கிறீங்கல்ல? பொண்ணுங்களுக்கு வெறும் டேலண்ட் அப்புறம் உழைப்பு மட்டும் பத்தாது, அவங்க ஒவ்வொரு முறையும் அவங்களோட கேரக்டருக்கு சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நடந்த ஒரு சின்ன தப்புக்காக எல்லாரும் காரி துப்புறதுக்கு ரெடியா இருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க என்ன விட்டுட்டு அவளை புடிச்சுக்கிட்டீங்க. இந்த வீட்ல நீங்க 4 பேர் இருக்கீங்க, ஆனா வெளியில மொத்த உலகமும் அவளை ப்ளேம் பண்ண ரெடியா இருக்கு. அதனால இப்ப நான் சக்தி கூட இருந்தாக. என என்ன பொறுத்த வரைக்கும் அவளோட கனவை நிறைவேற்றிக்க இவ்வளவு பெரிய இழப்ப சந்திக்க கூடாது. நெல்லு சிவா, சிவா. நான் என்ன யோசிச்சு தெரியுமா, ஏன் பொண்ணு ஏன் சக்தி ரொம்ப புத்திசாலி, ரொம்ப உழைப்பாளி. எவ்வளவு வேண்டாம், என்ன தொடாத, என்ன நீ தொடாத. இங்க பாரு, நான் உன் எதிரில எவ்வளவு கடுமையா பேசினாலும் வெளியில எல்லார் முன்னாடி உயர்த்தி தான் பேசுவேன். உன்னை பத்தி நான் எவ்வளவு பெருமையா பேசியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஆனா இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நீ என்ன அவமானப்படுத்திட்ட, நீ அவமானப்படுத்திட்ட. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் உண்மைதான் சக்தி. எதுவுமே எப்பவுமே இலவசமா கிடைக்காது. ஒவ்வொரு விஷயத்துக்குமே அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் கண்டிப்பா இருக்கும், ஏதாவது ஒரு நிபந்தனை கண்டிப்பா இருக்கும். நீ டாக்டர் ஆகிறதுக்கு இதுதான் அந்த நிபந்தனையா?
இந்த ஃபீஸையா நீ கொடுத்த? சீ! நான் எப்பவுமே உன்னை அப்பாவின்னு சொல்லுவேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் பொய் பேச மாட்டேன்னு நினைச்சேன். என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன். நான் இவ்ளோ நாள் நம்பிட்டேன். அது எவ்வளவு தப்புன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இந்த வீட்டை, என்ன, உன் சித்தப்பாவ எல்லாரையும் நேசிக்கிறேன்னு நினைச்சேன். என் பிள்ளைகளை விட நீ தான் நேசிக்கிறேன்னு நினைச்சேன். அது உண்மைதான். அப்படி இல்ல, இல்ல. நான் தப்பா நினைச்சிட்டேன், ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். நீ எவ்ளோ சுயநலக்காரின்னு இப்பதாண்டி எனக்கு தெரியுது. உன்னோட கனவை மட்டும்தான் நேசிக்கிற. ஆனா உன்னோட கனவை நனவாக்க எங்க மானத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டேடி. இந்த குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டியே. சிவபெருமானே, நான் இங்க இருந்து சக்தி கிட்ட போய் சேர வரைக்கும் ப்ளீஸ் அவளை சேஃபா வச்சிரு. சிவ சிவ சம்பா, சிவ சிவ சம்பா.